49வது அகலக்கோடு. எல்லா பக்கத்திலும் வேகம் குறைந்து கொண்டு வந்தாலும் சிவமூர்த்திக்கு வாசிப்பு வேகம் மட்டும் குறையவில்லை. நேற்றிரவு முழுக்க அவர் தேனியை பற்றி படித்தார். அதற்கு முதல் நாள் வரலாறு படித்தார். அதற்கும் முதல் நாள் விஞ்ஞானம். ஒவ்வொன்றிலும் வியப்படைவதற்கு ஏதாவது ஒரு விஷயம் அவருக்கு அகப்படும். ராணி தேனி ஆண் வேண்டுமென்றால் ஆண் முட்டையிடும், பெண் வேண்டுமென்றால் பெண் முட்டையிடும். ஆண் தேனி வேலை செய்யவே தேவையில்லை, சம்போக சுகம் மட்டுமே அதற்கு. தேனி என்றால் சுறுசுறுப்பு என்று புத்தகங்களில் எழுதி வைத்திருக்கின்றார்களே. ஆண் தேனியின் வாழ்க்கை என்ன? சுகமான சோம்பல் வாழ்க்கை. என்ன ஒன்று ஆண் தேனியால் கொட்ட முடியாது, அதற்கும் சேர்த்து பெண் தேனி கொட்டுமாம். அதில் என்ன ஆச்சரியம்? எல்லா உயிரினங்களிலும் இதுதானே நடக்கின்றது. ஆண் தேனி போல ஒரு சோம்பல் வாழ்க்கை கிடைத்தால் எப்படி இருக்கும்? இங்கே அவர்தானே எல்லா வேலையும் செய்ய வேண்டியிருக்கின்றது. கெட்டில் தண்ணீர் கொதித்து ஆவியாக மாறியது மட்டுமல்லாமல் கெட்டிலின் அடிப்பாகம் தங்கம் போல ஜொலித்து எரிய ஆரம்பித்தது. உலோகம் எரியும் மனம் மூக்கை எட்டிய போதுதான் சிவமூர்த்தி கேட்டலை பார்த்தார். அவ்வளவு நேரமும் கேட்டலின் முன்தான் நின்றார். ஆனால் தண்ணீர் முடிந்து நிறைய நேரமாகிவிட்டதை அவர் உணரவில்லை. அவர் மூளை வேறு இடத்தில் சஞ்சரித்தது. மறுபடியும் கெட்டிலை தண்ணீர் விட்டு நிரப்பி தேநீர் தயாரிக்க வேண்டியிருந்தது. இப்படி பலமுறை நடந்துவிட்டது. அவருடைய மூளை ஒன்றிலே ஈடுபடும் போது மற்றைய எல்லாவற்றையும் மறந்து விடுகின்றது. மறதியை வெல்ல அவர் பலவிதமான யுக்திகளை கையாண்டும் பயனில்லை. கண்ணாடியை கழற்றி எங்கே வைத்தார் என்பது மறந்து போகின்றது. ஆகவே எப்போது கண்ணாடியை கழற்றினாலும் அதை ஒரே இடத்தில் வைக்க பழகிக்கொண்டார். கரைக்கு உப்பு போட்டாரா என்பது மறந்து போகின்றது. ஆகவே உப்பை போடும் முன்னர் உப்பு பாத்திரத்தை கரண்டியால் அடித்து வெறும் சத்தம் உண்டாக்கிய பிறகு போடுவார். அது ஞாபகத்தில் இருக்கும். இப்படி சில தந்திரங்கள் அவரிடம் இருந்தன. சில நாட்கள் முன்பு பஸ்ஸிலிருந்து இறங்கி பின்னர் எந்த திசையில் அவருடைய வீட்டுக்கு போக வேண்டும் என்பது மறந்துவிட்டது. ஒரு கணம் திகைத்து நெஞ்சடிக்கத் தொடங்கியது. கனடாவுக்கு வந்த பிறகு கடந்த 15 வருடங்களாக அதே பஸ்ஸில் வந்து அதே இடத்தில் இறங்குகின்றார். அப்படியும் சில வேளைகளில் அவருடைய மூளை அவரை ஏமாற்றி விடுகின்றது. அசையாமல் நின்றார். சிறிது நிதானம் வந்ததும் பழையபடி ஞாபகம் திரும்பியது. நெஞ்சு படபடக்க ஒரு மாதிரி வீடு போய்ச் சேர்ந்தார். மனைவி இருந்தால் அவளிடம் சொல்லியிருப்பார். அவள் போய் 4 வருடங்களாகிவிட்டன. சிவமூர்த்தியிலும் பார்க்க ஓர் அங்குலம் உயரம் கூடியவள். இவருடன் பக்கத்து பக்கத்தில் நடக்கும்போது கூனிக் குறுகி உயரத்தை குறைக்க பார்ப்பாள். அப்படி செய்து செய்து வளைந்து போயிருந்தாள். சிவமூர்த்தி கட்டில் வாங்கிய போது தன்னுடைய உயரத்தையே கணக்கில் எடுத்தார். படுக்கையில் படுத்திருக்கும் போது அவளுடைய கணுக்கால் வெளியே நீட்டும். ஒரு நீளமான கட்டிலை வாங்கலாம் என்று அவருக்கு தோன்றவே இல்லை. அவளும் சொல்லவில்லை. அவள் இறந்தபோது கூட அவளுடைய கால்கள் கட்டிலுக்கு வெளியே தொங்கிக் கொண்டுதான் இருந்தன. எப்போதாவது வரும் தொலைபேசியை எதிர்பார்த்து ஜன்னலை பார்த்தபடி அவர் உட்கார்ந்திருப்பார். நேற்று பாதி நாள் சொலிட்டேர் விளையாடினார். இந்த விளையாட்டில் அவர் மிகவும் தேர்ச்சி பெற்றிருந்தார். தனக்குத்தானே ஆடும் இந்த சீட்டு விளையாட்டை சோர்ந்து போயிருக்கும் நேரங்களில் ஆடத் தொடங்கியிருந்தார். நெப்போலியன் கடைசி காலத்தில் சென்ற ஹெலேனா சிறையில் இருந்தபோது இந்த விளையாட்டையே திரும்ப திரும்ப விளையாடுவான். பல நாடுகளை மின்னல் போல வெற்றி கொண்டவனுக்கு சொலிட்ட விளையாட்டில் தன்னைத்தானே தோற்கடிப்பது கடினமாக இருக்கவில்லையாம். 10-12 குழந்தைகளை நீளத்திற்கு நாடாவால் பிணைத்து 2 குழந்தைகள் காப்பாக தாதிகள் ரோட்டில் நடத்தி சென்றனர். குழந்தைகளுக்கு 3 அல்லது 4 வயதுதான் இருக்கும். ஒரு தாதி முன்னால் நடந்தார், மற்றவர் இறுதியில் வந்தார். ஒரு குழந்தையின் முகத்திலும் அதற்கு இயற்கையாக இருக்கும் பிரகாசம் இருக்கவில்லை. இவருடைய எழுத்தாள நண்பர் இவரை பார்க்க வருவதாக சொல்லியிருந்தார். ஆழ்ந்த படிப்பும் அறிவும் அவருக்கு. அரசியல், வரலாறு, பூகோளம், விஞ்ஞானம், இலக்கியம் என்று எதுவும் அவரிடம் பேசலாம். மனிதர் தன்னுடைய புத்தகங்கள் பற்றி பேசத் தொடங்கினால் மட்டும் தாங்க முடியாது. ஒருமுறை 5 வரி வெண்பா எழுதினார். வெண்பாவுக்கு 4 வரிதானே என்று கேட்டபோது, அதுதான் உங்கள் பிரச்சனை, மரபை உடைக்க வேண்டுமென்றார். அவர் 45 புத்தகங்கள் எழுதியிருக்கின்றார். அதிலே ஒன்று கல்வெட்டு புத்தகம் என்பதை இவர் பிறகுதான் கண்டுபிடிப்பார். அந்த புத்தகங்களின் எண்ணிக்கையை விட அதை படித்தவர்களின் கூட்டுத்தொகை குறைவாகவே இருக்கும் என்று சிவமூர்த்தி ஊகித்தார். புத்தகம் வெளியானதும் தன்னுடைய கையொப்பத்தை முதல் பக்கத்தில் பெரிதாக போட்டு இவருக்கு கொடுப்பார். இவர் வாங்கி அதை புத்தகத்தட்டில் வைப்பார். அது பற்றி பேச்சை எடுத்து விடுவாரோ என்று உள்ளுக்குள் நடுக்கத்துடன் காத்திருப்பார். முதியோர் காப்பகம் சுற்றுலா ஆரம்பித்த போது சிவமூர்த்தியும் தன் பெயரை கொடுத்தார்.
சுற்றுலா போவதில் இவருக்கு பெரிய ஆர்வமில்லை. ஆனால் ஒரு நாள் பொழுதை கழித்து விடலாம் என்ற நினைப்பு இருந்தது. அவர்கள் ஏற்பாடு செய்த சுற்றுலா வழிகாட்டி 3 மொழிகள் பேசுவான். பஸ் போகும்போதே காட்சிகளை வர்ணிப்பான். முதலில் சீன மொழியில் 3 நிமிடம் பேசுவான். பிரெஞ்சு மொழியில் 1 நிமிடம். ஆங்கிலம் வந்ததும் அரை நிமிடத்தில் முடித்து விடுவான். அதற்கிடையில் இன்னும் ஒரு புதிய இடம் வந்துவிடும். அவன் மறுபடியும் சீன மொழியில் விஸ்தாரமாக வர்ணிக்க ஆரம்பித்து விடுவான். ஐஸ் பாயிண்ட் தொழிற்சாலை, ஆயிரக்கணக்கான மீன்களை தொட்டிகளில் வளர்க்கும் இடமென்று அனைத்தையும் காட்டினார்கள். அவ்வளவும் பார்த்த பிறகும் அவருக்கு ஒரு மீனும் நினைவில் இல்லை. அவருக்கு ஞாபகம் இருப்பதெல்லாம் ஒரு வெள்ளைக்கார பெண்ணின் கைதான். அவள் மீன் தொட்டிக்குள் கையை விட்டு ஏதோ செய்தாள். வெள்ளை வெளையரென்ற அவளுடைய காற்றும் தண்ணீரும் சந்திக்கும் இடத்தில் முறிந்து போய் காட்சியளித்ததை அவரால் மறக்க முடியவில்லை. மதிய போசன இடைவேளையில் உணவகத்துக்கு அழைத்து சென்றார்கள். இவருக்கு கிடைத்தது பிறை வடிவ ரொட்டி. அதை வாய்க்குள் விட்டு கடித்தார். இப்பொழுது கையில் எஞ்சியிருப்பது பிறை அல்ல, சதுரமல்ல, முக்கோணமும் அல்ல. அது ஒரு ரொட்டி போலவே இல்லை. அதை கையில் வைத்துக்கொண்டு என்ன செய்வது என்பது போல பார்த்தார். உணவு முடிந்ததும் எல்லோரும் கழிவறைக்கு வரிசையாக நின்று போனார்கள். இவரும் போய் நின்றார். சுற்றுலாக்களில் கழிவறையை கண்டால் போக வேண்டும் என்பது விதி. உபாதை வந்துதான் போக வேண்டும் என்பதில்லை. கண்ணாடியில் பார்த்தபோது கண்கள் முந்தியிலும் பார்க்க ஒன்றுக்கொன்று கிட்டவாக தென்பட்டன. இவர் கன்னத்தில் ஏற்பட்ட துப்பாக்கிச் சின்ன காயம் பிம்பத்தில் பிழையான பக்கம் தெரிந்தது. இவருடைய முகமே வேறு யாருடையதோ போல மாறிவிட்டது. வழிகாட்டி அவர்களுக்கு 2 மணி நேரம் விடுதலை கொடுத்து அவர்கள் பார்க்க வேண்டிய இடங்களை பார்த்துவிட்டு பஸ் நிறுத்தத்திற்கு சரியாக 5 மணிக்கு திரும்பி வந்துவிடச் சொன்னார். அவருடன் பிரயாணம் செய்தவர்கள் பல திசைகளில் பிரிந்தார்கள். பஸ்ஸிலே லிங் ரேங் என்று எழுதியிருந்தது. 3 நட்சத்திரங்களும் ஊதா மஞ்சள் கோடுகளும் போட்டிருந்த அந்த பஸ்ஸை மனதின் ஞாபக அடுக்கில் இருத்தினார். திரும்பி வரும்போது தவறான பஸ்ஸில் ஏறிவிடக்கூடாது என்பதற்காக அப்படி அவர் செய்தார். சுற்றுலா பயணிகள் அவசர அவசரமாக பலதரப்பட்ட அங்காடிகளுக்குள் நுழைந்தனர். ஏதோ கடைகளை மூடிவிடுவார்கள் என்பது போல அவசர அவசரமாக ஓடினார்கள். சிவமூர்த்திக்கு பார்க்க ஒன்றுமே இல்லை. ஒரு பாலம் இருந்தது. அதுதான் கனடாவையும் அமெரிக்காவையும் இணைக்கும் பாலம் என்று சொன்னார்கள். அதிலே போய் நின்று சிலர் சுற்றி வர பார்த்தார்கள். தூரத்திலே நயக்ரா நீர்வீழ்ச்சி புகை ரூபமாக காட்சியளித்தது. இன்னும் சிலர் அதை பின்னணியாக வைத்து படம் எடுத்தார்கள். திடீரென்று இளம் காதலர்கள் 2 பாலத்தின் நடுவில் காணப்பட்டனர். எப்படி அவர்கள் அங்கே தோன்றினார்கள் என்பது தெரியவில்லை. வானத்திலிருந்து குதித்த தேவராசிகள் போல அழகாக ஒருவருக்கொருவர் பொருத்தமானவராக இருந்தார்கள். கட்டி அணைத்துக் கொண்டிருந்தவர்கள் திடீரென்று முத்தமிடத் தொடங்கினர். அது முத்தமிடுவது போலவே இல்லை, ஒருவரையொருவர் கடித்து சாப்பிடுவது போலவே இருந்தது. பொழுது மெதுவாக கீழே இறங்கியது. ஆகாயத்தில் ஒரு ஓட்டை மாத்திரம் நெருப்பு போல இருந்தது. அதுதான் சூரியனாக இருக்க வேண்டும். எண்ணெய் குறைந்த விளக்கு போல அந்த ஒளியும் மங்கத் தொடங்கியது. பகற்காலம் ஒரு நாளைக்கு 108 வினாடி என்ற கணக்கில் குறைந்து கொண்டு வந்தது. எதிர்வரும் டிசம்பர் 21ஆம் தேதி ஆக குறைந்த பகலும் ஆகக்கூடிய இரவுமாக அது மாறிவிடும். பாலத்தில் ஒருவரையும் காணவில்லை. திடீரென்று வெறிச்சென்றாகிவிட்டது. காதலர்கள் எங்கே? ஒருவரை ஒருவர் சாப்பிட்டு முடித்து விட்டார்களா? பாலத்தின் நடுவுக்கு போய் கனடா அமெரிக்காவை கிழிக்கும் கோட்டை பார்க்க வேண்டும் என்று நினைத்தார். 49வது அகலக்கோடு அமெரிக்காவை மாத்திரம் பிரிக்கவில்லை, அது பூமியை சுற்றி வந்து இந்த பாலத்திலேயே முடிந்தது. உலகத்திலேயே 2 நாடுகளை பிரிக்கும் ஆக நீளமான இந்த எல்லைக்கோடு ஜெர்மனியையும் பிரான்சையும் ரஷ்யாவையும் மொங்கோலியாவையும் சீனாவையும் குறுக்கறுத்த பின் மறுபடியும் இங்கே வந்து சந்தித்தது. இதை நினைத்தபோது இந்த கோட்டை கீறியது அவர்தான் என்பது போல அவருக்கு பெருமையாக வந்தது. பாலத்தின் நடுவுக்கு வந்ததும் அந்த கோட்டை பார்த்தார். அது எதிர்பார்த்தது போல நேராக இல்லை, மெல்லிய சரிந்த கோணத்தில் இருந்தது. கோட்டை கடந்து மறுபக்கம் வந்தார். இப்பொழுது அமெரிக்காவில் அவர் நின்றார். சூரியன் அதே ஓட்டை வழியாக அமெரிக்காவிலும் காய்ந்தான். நயக்ரா அங்கேயும் வெள்ளிக்கோடு போல தெரிந்தது. மறுபடியும் கனடாவுக்குள் வந்தார். திரும்பவும் ஒரு துள்ளு துள்ளி அமெரிக்காவில் போய் விழுந்தார். கருப்பு எறும்பு ஒன்று தனியாக அவசரமாக எங்கோ போய்க் கொண்டிருந்தது. அதை கையினால் பிடித்து அமெரிக்காவுக்கு திருப்பிவிட்டார். அது நேரே கோட்டை தாண்டி அமெரிக்காவுக்குள் நுழைந்தது. வேறொரு நாட்டுக்கு வந்துவிட்டது. அதற்கு தெரியவில்லை. அப்படியே போய்க் கொண்டிருந்தது. பழுத்த இலை ஒன்று நிலத்தில் கிடந்தது. 5 முக்கோணம் கொண்ட மேப்பிள் இலை. கனடா தேசிய கொடியின் நடுவில் இருக்கும் தேசிய இலை. அதை காலினால் ஏற்றிவிட்டார். அது காற்றில் மிதந்து சென்று அமெரிக்காவின் எல்லைக்குள் வீழ்ந்தது.
ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு போவது எவ்வளவு சுலபம்? அவருக்கு வியப்பாக இருந்தது. இந்த நாடுகளின் எல்லைகளை யார் உண்டாக்கினார்கள் என்று நினைத்து பார்த்தார். மனிதன் அவற்றை உருவாக்கிய நாளிலிருந்து எத்தனை பிரச்சனைகள், எத்தனை போர்கள்! அமெரிக்க ஜனாதிபதி மெடிசன் காலத்தில் அமெரிக்க படைகள் கனடாவை பிடிக்க உள்ளே நுழைந்தன. ஆனால் அவர்கள் வெற்றி பெறவில்லை. தற்காலிகமாக 1818 இந்த கோடு உண்டாக்கப்பட்டது. 1844 ஜேம்ஸ் போல்க் அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்ட போது இந்த பிரச்சினை மீண்டும் முளைத்தது. அமெரிக்க கனேடிய எல்லையை விரிவாக்க வேண்டும் என்பதை அவர் தேர்தல் பிரகடனமாக அறிவித்தார். அவரது தேர்தல் கோஷம் அகலக்கோடு 54.4 அல்லது போர். அவர் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டதும் எப்படியோ மனது மாறி 49வது அகலக்கோடு எல்லை ஒப்பந்தத்தில் கையொப்பமிட்டார். இவ்வளவு சரித்திர வரலாறு படைத்த கோட்டின் மேலே ஏறி நின்று நாலா பக்கமும் சுழன்று சுழன்று பார்த்த சிவமூர்த்தி அந்த ஒப்பற்ற காட்சியை உள்வாங்கினார். நேரத்தை பார்த்தார். அது 4:30 நெருங்கிக் கொண்டிருந்தது. இப்போது புறப்பட்டால் 5 மணிக்கு பஸ் தரிப்பிடத்திற்கு போய்விடலாம். நடக்கத் தொடங்கினார். பஸ் நிறுத்தத்தில் அவருடைய பஸ்ஸை காணவில்லை. மற்றைய பஸ்கள் வேறு வேறு நிறங்களில் நின்றன. அவருடையது மறைந்துவிட்டது. 3 நட்சத்திரங்களும் ஊதா மஞ்சள் கோடுகளும் போட்டிருந்த அந்த பஸ்ஸை காணவில்லை. லிங்ராங் என்று எழுதியிருக்கும். நேரத்தை பார்த்தார். அது 4:45 காட்டியது. எப்படி அவருடைய பஸ் சொன்ன நேரத்துக்கு முன்னரே புறப்படலாம்? ஒரு சுற்று வந்து வேறு இடங்களிலும் தேடி பார்த்தார். காணவில்லை. அவருடைய இருதயம் நெஞ்சுக்கூட்டிலும் பார்க்க பெரிதாகி பக்கங்களில் இடிக்கத் தொடங்கியது. கழுத்திலே சதை வட்டமாக தொங்கும். அந்த கருப்பு மனிதரிடம் மீண்டும் சென்று 3 நட்சத்திரங்களும் ஊதா மஞ்சள் கோடுகளும் வரைந்திருந்த அந்த பஸ் எங்கே போனது என்று விசாரித்தார். அவன் ஒரு வாழைப்பழத்தை சாப்பிட்டுக் கொண்டிருந்தான். சாப்பிடுவதை பாதியிலே நிறுத்திவிட்டு கழிவு விலையில் சாமான்களை விற்கும் மலிவு கடையில் மேலும் தள்ளுபடி கிடைக்குமா என்று கேட்கும் ஒருவரை கடைக்காரன் பார்ப்பது போல பார்த்து, இங்கே எங்கெங்கே பஸ்கள் நின்றனவோ அவைதான் இங்கே நிற்கும் பஸ்கள். இங்கே இல்லாவிட்டால் அது இல்லை. என்னை எத்தனை தரம் கேட்டாலும் இதுதான் பதில். நான் என்ன காட்சட்டை பையுக்குள் பஸ்ஸை ஒளித்து வைத்திருக்கின்றேனோ? ஒரு 10 பேரை விசாரித்திருப்பார். எல்லோருமே இல்லை இல்லை என்று பதில் கூறினார்கள். அவர் ஒரே ஒரு சின்ன கேள்வியை கேட்டிருந்தால் இந்த அல்லல் அவருக்கு ஏற்பட்டிருக்காது. நான் எந்த நாட்டில் நிற்கின்றேன்? அவர்கள் அமெரிக்கா என்று சொல்லியிருப்பார்கள். அவர் கனடா என்று நினைத்து எதிர் திசையில் நடந்தது அவருக்கு தெரியாது. அவருடைய பஸ் புறப்பட்டு போய் சரியாக 2 மணி நேரம் கழித்துத்தான் அவர் தான் இன்னுமொரு நாட்டில் நிற்பதை கண்டுபிடிப்பார். ஒரு மதிய நேரம் ஆண் தேனி போல சோம்பலாக சுருண்டு படுத்து கிடந்த சிவமூர்த்தி சில வாரங்கள் கழித்து இந்த சம்பவத்தை நினைவு கூர்ந்தார். தொலைபேசியில் யாராவது அவரை அழைத்தால் தான் தொலைந்து போன சம்பவத்தை விஸ்தாரமாக விவரிப்பதற்கு அவர் தயாராக இருந்தார். அவர் வர்ணிக்கும் விதம் பெருமைப்படும்படியான ஒரு காரியத்தை அவர் செய்து முடித்தது போலவே இருக்கும். தன்னுடைய பூகோள அறிவையும் சரித்திர அறிவையும் திரட்டி யோசித்து பார்த்தார். கனடாவின் நாடாளுமன்றம் ஒட்டோவாவில் இருந்தது. அது 49வது கோட்டுக்கு கீழே அமெரிக்காவின் எல்லைக்குள் தான் வந்தது. ஒரு நாட்டின் நாடாளுமன்றமே அப்படி இருக்கும்போது அவர் ஒரு சில அடிகள் தவறுதலாக வைத்து அமெரிக்க எல்லைக்குள் தொலைந்து போனது அப்படியொன்றும் பெரிதுபடுத்தக்கூடிய காரியமே அல்ல. முற்றும்.